ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையலில் இன்றைக்கி ஒரு சாக்லேட் சிப்ஸ் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். நல்லா ஒரு சூப்பர் டேஸ்டியான குக்கீஸ். இதை பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டர் இருக்கும், அதை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு ப்ரௌன் சுகர், ஒரு 1/2 கப் அளவுக்கு ஒயிட் சுகர். குக்கீஸ்க்கு வந்து ப்ரௌன் சுகர் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டும் அது டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை அப்படியே நல்லா சேர்த்துக்கலாம். நான் சீக்கிரம் கரையிறதுக்காக பவுட்ரு பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா க்ரீமியாக நல்லா கலக்கி வச்சுக்கு. இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், நம்ம முட்டை சேர்த்துருக்கனால வெனிலா எசன்ஸ், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு மைதா சேர்த்துருக்கேன். மைதா சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நான் வந்து இதை ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறம் இது கூட நம்ம சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். இல்லாட்டா நீங்கள் சாக்லேட்டை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் நல்லா தேவைன்னா இன்னும் நிறையா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1/2 கப்லேருந்து 3/4 கப் வரைக்கும் நல்லா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இதை நான் ஒரு பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நான் கொஞ்சம் தட்டையாக வச்சுக்கோங்க, நல்லா கேப் விட்டு வச்சுக்கோங்க. இது வந்து பேக் ஆகும்போது நல்லா கொஞ்சம் பெருசாக வரும். இப்போ வந்து 175 டிகிரி சென்டிகிரேட்டில் நான் வந்து 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் ஓவனில். அதில் வந்து 25 மினிட்ஸ் வரைக்கும் பேக் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 30 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் பெரிய குக்கீஸாக இருந்தனால 20லேருந்து 25 மினிட்ஸ் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.